வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, அதாவது நம்ம வீட்டில் உள்ள தரித்திரங்களை விலக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமியுடைய எளிய தாந்திரிக பரிகாரத்த தான் நம்ம பார்க்க போறோம். இது நமக்கு கேட்கறதுக்கே ரொம்ப வேடிக்கையானதா இருக்கும். இதுல என்ன விஷயங்களாகப்பட்டது ஏற்பட போகுது, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய தரித்திரங்களையும், கடன்களையும், பண கஷ்டங்களையும் எப்படி நீக்க போகுதுன்னு சொல்லிட்டுன்னு, உங்களோட மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு விஷயங்களாகப்பட்டது ஏற்படும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த அளவுக்கு நீங்க சிந்திக்க வேண்டாம். இப்ப நான் சொல்லக்கூடிய முறைகளாகப்பட்டது எப்படின்னா, இப்ப ஒரு ஒரு சில நேரங்கள்ல நான் வீடியோல பதிவிட்டிருப்பேன். சில கண் திருஷ்டி, கண்ணோம்பல் விலகக்கூடியதுக்கு நம்ப அந்த நாணயம் ரூ. 1 நாணயம் இருக்கு இல்லையா? ரூ. 1 நாணயத்தை எடுத்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தடவி எடுத்து அதை எடுத்துட்டு போய் ஒரு பேப்பர்ல பொதிஞ்சு எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல போய் போட சொல்லியிருந்திருப்போம் இல்லையா? அதே ஒரு கான்செப்ட் தான் இந்த முறையாகப்பட்டது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு வளர்பிறையில வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நம்ம இப்ப நான் சொன்னக்கூடிய முறை வீடியோ இந்த மாதிரி பதிவிட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ரூ. 1 நாணயத்தை எடுத்துட்டு போய் உண்டியல போடக்கூடியது உடல்ல இருக்கக்கூடிய கந்திருஷ்டி, கண்ணோம்பல் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தாந்திரிக எளிய பரிகார முறை போட்டிருந்திருப்பேன். இந்த முறையாகப்பட்டது வீட்டில் உள்ள தரித்திரங்களையும் பண கஷ்டங்களையும் விளக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமியுடைய தாந்திரிக பரிகாரம் தான் இதை நான் சொல்லக்கூடியது. இப்போ வளர்பிறையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க, யாருக்குமே வீட்டில் இருக்கக்கூடியவங்க, உங்களை தவிர வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாருக்குமே தெரியக்கூடாது. நீங்க செய்யக்கூடிய இந்த காரியமாகப்பட்டது தெரியக்கூடாது. என்ன பண்றீங்கன்னாக்க, முதல் வெள்ளிக்கிழமை வளர்பிறையில வரக்கூடிய, அது எந்த மாதத்துல வரக்கூடிய சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடின்னு சொல்லிட்டு கணக்கு கிடையாது. எந்த ஒரு வெள்ளிக்கிழமை எந்த மாதத்துல இருந்தால் முதல்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, வளர்பிறையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு ரூ. 5 நாணயத்தை எடுத்து உங்களோட சமையல் அறையோட உப்பு டப்பா இருக்கும் இல்லையா? உப்பு கொட்டி வச்சிருப்பீங்கல்ல, அந்த டப்பியில உப்புல ரூ. 5 நாணயத்தை மறைச்சி வச்சிருங்க. மறைச்சி வச்சுக்கிட்டு நீங்க மனசார வேண்டிக்கணும், எங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள், பண வறுமை, கடன் தொல்லைகள் அனைத்துமே நீங்கி நல்ல செல்வ செழிப்பா நாங்கள் வாழணும். அதுக்கு நீ தான் தாயே மகாலட்சுமி அம்மா அனுகிரகம் செய்யணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வைக்கணும். சரியா? மறவாத வாரம் என்ன பண்றீங்கன்னாக்க, அந்த அந்த நீங்க ஒளிச்சு வச்சீங்க இல்லையா? அதே போல மறாத வாரமும், மறாவது வெள்ளிக்கிழமை வருது பார்த்தீங்களா? அடுத்த வெள்ளிக்கிழமை வருது பார்த்தீங்களா? அப்ப நீங்க வச்ச அந்த ரூ. 5 காயினை உப்பு டப்பில போட்டு ஒளிச்சு வச்சீங்கல்ல, அந்த ரூ. 5 காயினை எடுத்துட்டு வேற புது ரூ. 5 காயின் ஆகப்பட்டது வைக்கணும். இப்போ எடுத்த ரூ. 5 காயின் என்ன பண்றதுனாக்க, ஒரு மஞ்சள் ஆடையை எடுத்துக்கங்க. மஞ்சள் ஆடை எடுத்துக்கிட்டு இந்த ரூ. 5 காயினை நீங்க முதல் வாரம் வச்சு எடுத்தீங்கல்ல காசு, அந்த காசை எடுத்து அந்த மஞ்சள் துணியில போட்டு முடிஞ்சு உங்க வீட்டு பூஜை அறையில வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு இதே போல 27 வாரங்கள், 27 வெள்ளிக்கிழமை நீங்க இந்த ரூ. 5 நாணயத்தை எடுத்து முதல் வாரம் வைக்கிறீங்க, 2வது வாரம் எடுக்கிறீங்க, மஞ்சள் துணியில கட்டுறீங்க. அதே மாதிரி 2வது வாரம் எடுக்கிறீங்க, அந்த காசு எடுத்து மஞ்சள் துணியில கட்டிட்டு திருப்பியும் வேற ரூ. 5 காயினை வைக்கிறீங்க. இதே போல 27 வெள்ளிக்கிழமை நீங்க ரூ. 5 காயினை எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டு, வச்சு எடுத்த அந்த ரூ. 5 காயின்ஸ் சேகரித்து எடுத்து வச்சுக்கிட்டு, அது சில்லறையெல்லாம் வைக்கக்கூடாது. ஒரே காயின் ரூ. 5 காயினாக இருக்கணும் பார்த்துக்கங்க. வச்சு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்க, உங்களோட குலதெய்வ கோயில் இருக்கு இல்லையா? குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு காணிக்கை செலுத்திடுங்க. அந்த ரூ. 5 காயின் எல்லாத்தையும் காணிக்கை செலுத்திடுங்க. இது என்னங்க வரப்போகுது, என்ன விஷயங்கள் வரப்போகுது, என்ன நன்மை நமக்கு நடக்க போகுதுன்னாக்க, நம்ம இது நம்ம ரொம்ப வேடிக்கையானதாக நான் சொல்லக்கூடிய விஷயம், ரொம்ப வேடிக்கையானதாலும் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்ற ஒரு யோசனையாகப்பட்டது வரும். ஆனால் இந்த மாதிரி முறைகள் வட மாநிலத்தில் இன்னுமே செஞ்சுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? செஞ்சுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இதுவும் ஒரு நல்ல முறைகள் தான். நம்ம இது வேணாம் தள்ளுபடி பண்ணக்கூடாது. சொல்லக்கூடியதை எல்லாரும் செய்யுங்க. ரொம்ப எளிமையானது தான். சரிங்களா? நீங்கள் என்னென்னவோ பண்ணிட்டு என்னவோ பூஜைகள் செய்யறதுக்கு ஒரு ரூ. 5 செலவிடுறது தப்பு கிடையாது. சரி, நீங்கள் போயிட்டு உங்களுக்கு குலதெய்வத்துக்கு தான் போட போறீங்க. வேற எதுவும் நீங்கள் வீண் செலவு பண்ண போறது கிடையாது. இதை குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யறதுக்காக எப்படி நீங்க தெய்வம் நம்ம நல்லா வச்சுட்டு செஞ்சுக்கணும், அப்ப என்ன முடிச்சு காணிக்கைன்னு சொல்லிட்டு போட போறீங்க. நீங்க சும்மா இருந்தாலும் போடதான் போறீங்க. இப்போ இந்த மாதிரி காயின்களை வச்சு சேர்த்து வைக்காம போயிட்டு கோயிலுக்கு போனாலும் போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யதான் போறீங்க. அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டம்லாம் நினைச்சு அதை வேண்டி வச்சு அந்த காசு எடுத்துட்டு போட்டீங்கன்னா இன்னும் நல்ல சிறப்பான விஷயங்களாகப்படுது ஏற்படும். சரிங்களா?
அதாவது நம்ம எண்ணங்களை வந்து ஈர்த்து கொள்றதுக்கான அந்த 5 ரூபாய் காயினுக்கும் உப்புக்கும் வந்து நம்ம எண்ணங்களை ஈர்த்து கொள்றதுக்கான சக்திகள் அதிகம் உண்டு. சரியா? எப்படி நான் உங்களுக்கு சொல்ல வர்றதுன்னு சொல்லிட்டுன்னு எனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆனாலும் இந்த மாதிரி முறையாக இருக்கப்பட்டது இருக்குது. சொன்னோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். உங்களுக்கு உதாரணம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாக்க இந்த மாதிரி முறைகளாகப்பட்டு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போய் நீங்கள் செலுத்திட்டு வந்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்து உங்களோட வாழ்க்கையில் ஓரளவுக்கு கொஞ்சம் மேம்படுறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இந்த நோய் நொடிகள்லாம் கண்டிஸ்டிங்காக தீக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு உச்சந்தலையில் உன்னங்கால் வரைக்கும் தடவி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போடுறோம் இல்லையா? ஆலயத்தில் போடுறோம்ல அந்த பணம், அது போட்டவுடனே ஒரு 2-3 நாள் நம்ம உடம்பு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணும் இல்லையா? அதே போல் நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய இந்த உப்பில் நம்ம காசு வச்சு எடுத்து முதல் வெள்ளிக்கிழமை வச்சு எடுத்து மறாவது வெள்ளிக்கிழமை இன்னொரு காயினை வச்சு முதல் வாரம் வச்சு காயினை எடுத்து நம்ம வச்சு தெய்வத்துக்கு அந்த 27 வாரங்கள் சேர்த்து வைக்கணும். பார்த்துக்குங்க, 27 வாரங்கள் சேர்த்து வச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காணிக்கை கொடுக்கணும். அப்போ அதில் வந்து கலந்துருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியில் வந்து உப்பில் தான் வந்து கலந்துருக்கும். பெரும்பாலும் வந்து உப்பு வந்து குறையாமல் பார்த்துக்குங்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய டைமில் இந்த வீட்டில் வந்து அரிசி, பருப்பு, சர்க்கரை, மிளகாத்தூள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறையாமல் என்றைக்குமே நிறையா சாப்பாட்டு பஞ்சமாகப்பட்டது இல்லாமல் இருக்கும். இந்த முறையாகப்பட்டது இது மாதிரி மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் குலதெய்வ கோயிலுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் சொல்லாதையும், செய்யக்கூடிய நபருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. இதுக்கு வந்து உதாரணம் வந்து சொல்லலாம். இப்போ நான் உதாரணம் சொல்லலாம்னு சொல்லி ரொம்ப லென்த்தாக போயிருக்கும் வீடியோ. எத்தனை பேர் பார்க்குறீங்க செழிப்பு இல்லாமன்றது உங்களுக்கு தெரியல. இதில் உதாரணம் சொல்கிறத உங்களுக்கு விரும்பலை. இந்த மாதிரி முறைகளாகப்பட்டது இருக்குது, கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். கடன் தொழிலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். சரியா? கடன் தொழிலேருந்து வெளியே வரலாம். 4 பேர் எப்படி சந்தோஷமாக குடும்பத்தில் சம்பாரித்து பணம் காசோட கடன் தொல்லை இல்லாமல் இருக்காங்களோ அதே போல் நீங்களும் இருப்பீங்க. இது ஒரு சிறந்த முறை. சரியா? ஆனால் இந்த முறையை வந்து சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் சொன்னால் எது கரெக்டாக இருக்குமான்ற ஒரு சந்தேகங்களாக இருந்துச்சு, அதனால் சொல்லாமல் இருந்தேன். இப்போது சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டு உட்காந்து ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்கு அப்லோட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். உங்களுக்கான சந்தேகம் என்ன இதுன்றதை நம்ம விலக்கி கொடுத்துடலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.